Hi friends, welcome back to our channel Double Dhamaka. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா தேமு அப்படிங்கற ஆப் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேமு ஆப் வந்து இப்போ வேர்ல்ட் வைட்ல எல்லா கண்ட்ரிலயுமே சக்க போட்டுட்டு இருக்க ஒரு சைனீஸ் ஆப். நிறைய பேர் தேமுல அது வாங்குனேன் இது வாங்குனேன் அப்படினு சொல்லி போட்டுட்டே இருப்பாங்க. எனக்குமே ரொம்ப நாளா அந்த ஆப்ல ஏதாவது வாங்கணும் அப்படினு ஒரு ஆசை இருந்துட்டே இருந்தது. பட் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ வந்து Black Friday அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தாங்க. வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் இயர் எண்டுக்கு மெயினாக வந்து நான் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஒரு சின்ன இது வாங்கணும்னு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு சிலதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆஃபரில் இந்த மாதிரியும் அதெல்லாம் எனக்கு தேவைப்பட்ட மாதிரி இருந்தது. ஸோ வந்து கொஞ்சம் ஆர்கனைசேஷன்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். நிறைய தேவைப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் கை அடக்கிக்கிட்டு ஒரு ரொம்ப மினிமலாக கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறீங்க. நீங்களாம் தேமுல ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்த பார்சல் வந்து மொத்தமாக வந்துட்டு. பட் இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எல்லா திங்ஸுமே ஒரே அட்டம்ப்டில் ஒரே இதில் வந்துடுச்சு. ஒரு நாள் வரும் அப்படிலாம் இல்லை, மொத்தத்தையும் ஷிப் பண்ணி ஒரே நாளில் அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒன்று வாங்கினோம், ஹேடனுக்கு வாங்கினேன். எல்லாரையும் கவரப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து சைனீஸ் இது தானே, அதனால் பார்த்தீங்களா சைனாவில் எழுதியிருக்கு. இது ஒரு வந்து மெண்டல் மைண்டு கேம் மாதிரி. அப்படியே இது போடுறது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஹேடனுக்கு எல்லாம் ஈஸி தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வாங்கினேன். இது ரெண்டும் ஆக்சுவலாக இது மேக்கப் போடுறதுக்கு. இது ஒரு ரொட்டேட்டர், 360 டிகிரியில் வர்ற மாதிரி ஒரு ரொட்டேட்டர். அதுக்கப்புறம் இது ஒன்று. இது வந்து அக்ரலிக்கில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நானே எதிர்பார்க்கல. பட் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நம்மளோட விஷ் தான், எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது தான். இது ஒன்று. இது வந்து 3 ட்ராயருக்குள்ளது, 3 ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். இதில் எங்கடா இன்னொரு ஷெல்ஃபை? இது வந்து கொஞ்சம் நான் நீளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது வந்து பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு இந்த அடியிலேருந்து எடுப்பாங்கள்ல ஒவ்வொரு பிளாஸ்டிக் கவராக, அந்த மாதிரி. நம்ம வீட்டில் நிறைய பிளாஸ்டிக் கவர். இப்போ மெயினாக நான் இது வந்து வாங்கினது சின்ன கவர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பாப்பாவோட டயப்பர்லாம் போடும்போது எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், ரூமில் கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி குட்டி கவர்லாம் மட்டும் இதில் போட்டு வைக்கிற மாதிரி இது இருக்குது. இது வந்து நம்மளோட ரூமில் சைடில் மாட்டுறதுக்கு தான். இதில் வந்து மாட்டிட்டு மொபைல் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானு. ஏன்னா எங்கள் பாப்பா வந்து எல்லாத்தையும் தட்டி போடுறாங்க. ஸோ இது வந்து அதுக்கு 24 பீஸுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் 24 வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கார்ட்போர்டில், திக்கான கார்ட்போர்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தேன், உட்டு கார்ட்போர்டு கூட கிடையாது, உட்டு மாதிரி இருக்குது. அப்புறம் இப்போ தான் நான் பார்த்தேன் அது 3D கூட அது கிடையாதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் தான் சரியாக பார்க்கல. பட் இதுதான் ஆர்டர் பண்ண ஆரம்பித்து தான் இவ்வளோ ஐட்டங்கள் நான் வாங்கியிருக்கேன். இதுதான் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரெட் கலர் வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து க்ரீன் கலர், ஸோ ரெட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்கினது. இது ஒரே இதுலையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துடும்னு. பட் இப்போ இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது போக என்னோட ஹஸ்பண்டுக்கு எதுவும் வாங்கலைன்னா எதுவும் சொல்லிடுவாங்கல்ல, நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் வாங்கினியா அப்படின்னு கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சாக்ஸ் வாங்கினேன். வந்து ஒரு 750 ஃபில்ஸுக்கு. மெட்டீரியல் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாவுக்கு இந்த லெகின்ஸுக்கு பதிலாக ஃபுல்லாக இப்போ குளிராக இருக்குல்ல, சாக்ஸோட சேர்த்தே வந்துடும். ஸ்டாக்கின்ஸா அப்படி ஏதோ சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் சாக்ஸ் வாங்கியிருக்கேன். பாப்பா சைஸை கண்டுபிடிக்கிறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பெருசு நம்ம என்றைக்கு கடைக்கு போகிறோமோ அன்றைக்கி வந்து கிடைக்க மாட்டேங்குது அவள் கரெக்டான அவள் சைஸுக்கு. ஸோ வின்டருக்கு இதெல்லாம் மஸ்ட்டு. அதனால் இதுவும் ஒன்று வாங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒன்று தான். நான் வந்து கொஞ்சம் இதை விட பெருசாக எதிர்பார்த்தேன். பட் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் இருந்தாலுமே குட்டியாக அழகாக இருக்குது. யூஸ் பண்ணலாம். நமக்கு குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டிவி ரிமோட் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் எங்கள் டிவி ரிமோட் வந்து கையில் கிடக்கும். சில நேரம் எங்கேயாவது கீழே விழுந்து எங்கே பூச்சின்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. ஸோ மெயினாக இது வந்து ஹாலில் ஃபிட் பண்ணியிருக்கேன், சோஃபாவுக்கு மேலேயே டிவி ரிமோட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது தொங்க விட்டுக்கலாம். சைடில் 2 இது கொடுத்துருக்காங்களா, மொபைல் கூட சார்ஜ் போடலாம், சார்ஜர் ஒயர் போடலாம், அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் மெயின் ஐட்டமே இதுக்காக தான். எனக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி, அதாவது ஒரு கேபினெட் மாதிரி ஒன்று தேவைப்பட்டுச்சு பாப்பாவோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக. ஸோ அது வந்து நாங்கள் வந்து
இதே மாதிரி கம்பி கம்பியாக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தான் நம்ம செட் பண்ணணும். அது கூடவே அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீயும் நம்ம எடுத்து வெளியே வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீயில் அந்த பாலை வந்து போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீயும் கீழே இறக்கிட்டோம். நம்மள்ட்ட இருக்கிறது குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த கேபினெட் மாதிரி ஒன்று சொன்னேன்ல, சைடில் ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி, அது இதுதான். குட்டியாக அந்த கொஞ்சோண்டு இடத்துல அடைக்கணும். ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் வேண்டாம். அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஒரு 1.5 kgக்கு வந்து நான் பார்த்தேன். நல்ல ஆஃபரில் இருந்தது. இதுக்காக தான் மெயினாக ஆர்டர் பண்ணேன். நல்லா ஹெவியாக வெயிட் தாங்குது பாருங்கள். பாப்பாவோட டயப்பரை தூக்கி போட்டிருக்கோம், கீழே ஒரு டயப்பர் வச்சுருக்கோம். அவ்வளோ வெயிட்டு தாங்குது. மெயினாக பாப்பாவோட குட்டி குட்டி பிப்பு, சாக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் வந்து ஆர்கனைஸ் பண்ணலை. இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் ஒழுங்காக நீட்டாக வைக்கணும். எல்லா திங்ஸுமே வந்த அன்றைக்கே ஓப்பன் பண்ணிடுவேன். அதுதான் என்னோடய ஹேபிட்டு. முதல் நாளே ஓப்பன் பண்ணி செட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் என்னப்பா நீங்கள் வீடியோவே போடல, கொஞ்சம் நாளாக காரணம்ல, 1 மாதமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் தான் காரணம். 1 மாதமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. இதில் வந்து இந்த டைம் ரொம்ப அஃபெக்ட் ஆனது என்னோடய ஹஸ்பண்டு. அவங்களுக்கு பயங்கரமாக சிக் ஆகிட்டாங்க. அதனால் இப்படி தான் மாத்திரை டப்பாவாக வாங்கி மொத்த ஃபேமிலிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு மாறி கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். பிள்ளைங்களுக்கும் நம்மக்கிட்டேருந்து வந்துட்டு, பிள்ளைங்களுக்குலாம் இப்போ 1 month தான் மருந்து கொடுக்க சொல்கிறாங்க. இல்லைன்னா அதுக்கு வந்து எஃபெக்ட் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுனால டேட்லாம் மென்ஷன் பண்ணி அப்படி நம்ம எழுதி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ மருந்துலாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். இதெல்லாம் இப்போ காலி டப்பாவாக இருக்குது. ஸோ இதெல்லாமும் நம்ம கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒதுக்கிட்டு நியூ இயரை புதுசாக தொடங்கலாம் அப்படின்னு. இது வந்து என்னோடய தைராய்டு மாத்திரை. தைராய்டுமே இப்போ எனக்கு இல்லை. அதனாலும் இதை பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். மற்ற எல்லா மாத்திரையும் எல்லாமே முடிஞ்சு வெறும் அட்டைப்பெட்டி தான் பத்திரமா இருக்குது. அதெல்லாம் தூக்கி தூர போட்டு நம்ம வந்து கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி இருக்குது, கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் எப்படி ரெடி ஆகிறோம், அதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.